இந்த கடக ராசிக்கு குழந்தை பாக்கியங்கள் இறை அருளால் நிச்சயமாக கிட்டும். அப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை 5, 7, 9 பாக்கியஸ்தானங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்பெறுகிற சூழ்நிலை வந்து கஜகேசரி யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குறிப்பிட்டதில் ஒரு இறை வழிபாட்டான சாமியை கும்பிட்டு கிடச்சதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டம். அப்போ குழந்தைக்கு இப்போ தான் ட்ரை பண்ணும். இந்த ராசி போன டைம் பல ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆனது, ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆனது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆனது இந்த ராசிக்கு தான். என்ன சொல்லிட்டாங்க, டாக்டருக்கே தெரியல, ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாங்க. பணத்தை லட்சக்கணக்கில். ஒரு சிலர்லாம் தத்தெடுக்கலாமான்னு யோசிச்சது இந்த ராசி தான். சிறகேசி போகலாமான்னு யோசிச்சது. இதெல்லாம் இப்போ கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ இறை அருளால் ஒரு சில வழிபாடுகளும் பண்ணி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கடகத்துக்கு கொண்டு குரு உங்கள் ராசிக்கு வரார். குருனா குழந்தை பாக்கியம் இறைவன் அருளால் உங்களுக்கு கிடக்குது. கடகம்ங்கிறது தாய்மை அடைய வாய்ப்பு பிறகுது. இறைவன் அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு.